இந்த சிலை எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெல்லாரிலேருந்து பெங்களூருக்கு போயிட்டுருக்கு. இந்த சிலையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 380 டன்னு. இது இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு வந்து 50 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 2 வண்டி முன்னாடி இருக்குது, பின்னாடி வந்து ஒரு வண்டி தள்ளிக்கிட்டு இருக்குது இந்த வண்டியை. இந்த வண்டியில் இருக்கிற ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 240 டயர் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 12 டயர் இருக்குது ஒரு லைனில். அந்த மாதிரி 20 லைன் இருக்குது அப்படி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்குது. ஒரு பயங்கர பிரமிப்பாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே வெளியே இருந்தெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது. இது ஜெயலலிதா பீரியடில் வந்து இது ஸ்டான்சிங் ஆச்சு. இது வந்து 3 வருஷமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 180 வீல் இருக்கக்கூடிய வண்டி வந்தது. அதில் ஏற்றுனாங்க, எல்லா டயரும் வெடிச்சு போச்சு. அதில் ஒரு 20 டயர் மேலே வெடிச்சதுனால அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து 240 டயரு, முதல்ல வந்து 380 டயரு, இது வந்து 240 டயர் வண்டி வந்தது. மொத்த இடம் பார்த்தீங்கன்னா 380 டன் சொல்கிறாங்க. இது வந்து பெருமாள் சிலை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி வட்டம் பெல்லாது கிராமத்து பக்கத்தில் கொரக்கோட்டைன்ற ஏரியாவிலேருந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து பயங்கர பிரமிப்பாக இருக்குது. நம்ம வந்து காவேரியில் தண்ணி தரல, இருந்தாலும் நம்ம வந்து இந்த சிலையை கொடுக்குறோமே. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கொடுத்துரும், கொடுத்து இந்த மனசாட்சி அவங்களுக்கு இருந்தால் தண்ணி தரட்டும், இவ்வளோ பெரிய சிலையை கொடுக்குறோம், நம்ம வந்து கொடுக்குற மனப்பான்மை உள்ள தமிழர்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி வந்து மண் ரோட்டை வந்துட்டு இருக்கு, ரோடு அடையிறதுக்கு, செட்டிக்குளம் ரோடுன்ற ஏரியா வந்து அடையிறதுக்கு மண்ணில் எல்லாமே பதிஞ்சிருக்கு. 15 இடத்துல தகடு போட்டுருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து பேக் சைடு வியூ. பேக் சைடில் வந்து மேலே பெருமாள் சிலை இருக்குது. அது வந்து தலைப்பகுதி நம்ம வந்து பார்த்துருக்கு. மண்ணில் வரவங்க மண் பதியுது. அதுவே இது வந்து பிரத்யேகமாக இந்த ரோடு வந்து எதுக்காக போடப்பட்டதுன்னா, இந்த சிலைக்காகவே இந்த ரோடு இப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க. இங்கே ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மண்ணு கொட்டி இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஏன் தூக்கிட்டீங்கன்னா, இப்போ அந்த டயர் வெடிச்சுன்னா அந்த டயரை மட்டும் மாற்றணும்னா அந்த டயரை தூக்கி அதை அப்படியே கழட்டி எடுத்து மாற்றிக்கணும். அந்த மாதிரி வந்து இதில் ஒரு இது இருக்குது, ஹைட்ராலிக் வந்து இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் எல்லா டயரும் ஒரே டேரக்ஷன் அப்படியே ஃபுல்லாக திரும்பும். மினிமம் 120 டிகிரி வரைக்கும் இந்த டயர் திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஹைட்ராலிக் வந்து ஏசியை ஃபுல்லாக சர்ச் பண்ணி இந்த சிலை வந்து இங்கே தான் கட் பண்ணுற அளவுக்கு கல் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக சேட்டிலைட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியை பார்க்குறது பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம இந்த மாதிரி வண்டியை பார்த்ததில்ல. பைபாஸில் பார்த்துருப்போம், சின்னதாக பார்த்துருப்போம், இவ்வளோ பெரிய வண்டி பார்த்ததே இல்லை. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து இந்த வண்டி எதுவுமே கிடையாது. இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா குஜராத்னு அதில் போட்டிருக்குது. முன்னாடி நிற்கிற 2 லாரி வந்து ஒன்று கர்நாடகா வண்டி, இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா வண்டி. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வண்டியே கிடையாது. அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே மகாராஷ்டிரா அந்த மாதிரி தொலைவில் வந்து வந்திருக்காங்க. இது வந்து பல கோடி செலவு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வண்டியை. ஆனால் தமிழக மக்கள் வந்து இந்த டேம் கட்டணும்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கர்நாடகாவுக்காக நிறைய வழங்கி கொடுக்கணும் தான் இருக்காங்க. இதுதான் அந்த சிலையை கட் பண்ணி எடுத்த இடம். இந்த மலையில் இருந்தால் ஒரே கல்லை வந்து அதை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே கல் தான், ஜாயின் பண்ண கல். அது தனியாக ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து மேலே வரக்கூடிய அந்த நாகப்பாம்பு சிலை வந்து அந்த இது அதில் வந்து செய்யறது சொல்லியிருக்காங்க. இதுதான் மேலே இருந்து நம்ம பார்க்குறோம். இந்த பள்ளத்தில் இருந்தால் அந்த கல் வந்து எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் எடுத்துருக்கு. அது பாருங்கள், சின்ன சின்ன கல்லாம் உடச்சி போட்டுருக்கிறது வந்து 3-4 வருஷமாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சிலையிலேருந்து உடச்சி போட்ட கல் தான் அந்த சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீசஸ் தான். சின்னதாக அது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணுறது தெரியுது இல்லைங்களா. இதெல்லாம் அந்த சிலையிலேருந்து நீக்கப்பட்ட கல். 5 டீமாக சேர்ந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணுறது எல்லாமே மிஷின், பெரிய பெரிய மிஷின்ஸ் வந்து பிஜேபி. நாங்கள் வந்து பிஜேபி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த வண்டியை வெளியே எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. 3 நாளாக இந்த 1 கிலோமீட்டர் வண்டியை வந்து தாண்டிகிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து அடுத்து இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கலெக்டர் வந்து இங்கே வந்து பார்வையிட்டாங்க. இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதான் 1 வீக் முன்னாடி வந்து பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, கலெக்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட இதே மாதிரி சின்ன சிலை இந்த இடத்துல வச்சு கொடுத்துருங்க. நம்ம பள்ளம் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த பள்ளம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம். இந்த பள்ளம் தான் கரெக்டாக. இந்த பள்ளத்தில் வந்து சின்னதாக ஒரு கோவில் வந்து அந்த பெருமாள் மாதிரி இன்னொரு பெருமாள் வைக்கிறத சொல்லி வந்து அந்த ப்ராமிஸ் போயிருக்காங்க. ஒரு சீக்கிரம் அந்த பெருமாள் வந்து இங்கே சின்னதாக அந்த பெங்களூர் வச்ச பிறகு இங்கே வந்து சின்னதாக பெருமாள் வைக்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து கலெக்டர் ஆய்வு பண்ணியிருக்காரு. கலெக்டர் ஆய்வு பண்ணி இதில் வந்து இதுக்குரிய இடையூறாக என்னென்ன ஏரியா இருக்குது அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து செஞ்சு